இறைவா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகளை தரக்கூடியதாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையும். ஏன்னா இதுவரைக்கும் இருந்து வந்த அத்தனை பிரச்சனைகளும் படிப்படியாக உங்களுக்கு ஓயக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. வருடத்தின் ஆரம்பத்தில் முதல் 1.5 மாதம் 2 மாதம் 12ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து செலவுகளை கொடுத்து கொண்டிருந்தாலும் கடனால் சில பிரச்சனைகள் என்னையாவது இப்படி இருக்குது அப்படி இருக்குது எப்போத்தான் இந்த பிரச்சனை தீரப்போதோ நினச்சிக்கிட்டு இருந்தாலும் கூட வருடத்தின் முதல் நாளான ஏப்ரல் 14ஆம் தேதி 15ஆம் தேதியிலிருந்தே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதனையடுத்து 1.5 மாதத்தில் ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலைமையை அடையப் போகிறார். இது ஒரு கொடுத்து வைத்த அமைப்பு. உண்மையிலேயே ஒரு பெரிய அளவில் இதில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். என்ன நடக்கும்? இதுவரைக்கும் பிரிந்திருந்த குடும்பம் ஒன்று சேரும். கணவனை புரிய முடியும், மனைவியை புரிய முடியும். குழந்தைகள் எந்த அளவிற்கு ஜெயிப்பார்களோ அந்த அளவுக்கு ஜெயிச்சு காட்டுவாங்க. அட்டமத்து சனியில் கடந்த 3 வருடங்களாக கடுமையான தொல்லைகளை அனுபவித்து கொண்டிருந்த கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே, அதாவது நடுக்கடலை நின்றுட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே தூரத்தில் கரை தெரிகிறது. இனிமேல் பழச்சிக்குவோம், இனிமேல் எதையும் சமாளிக்க முடியும் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாற்றங்கள் நிறைந்த ஒரு தமிழ் புத்தாண்டாக இந்த புத்தாண்டு நிச்சயமாக இருக்குங்க. 9ஆம் இடத்துல சனி இருந்து தந்தையின் பேரில் கொஞ்சம் கவலைகள் இருக்கக்கூடியவர்கள், அப்பாவுடைய ஆரோக்கியம் நல்லா இல்லை, அல்லது அப்பா ஊர்லேருந்து வரமாட்டேன்றாங்க, நான் ஒரு இடத்துல இருக்கிறேன், அப்பா அம்மா ஒரு இடத்துல இருக்கிறாங்க, என் கூட சேர்ந்து இருக்க மாட்டேன்றாங்க, அல்லது எனக்கு ஒரு காதல் இருக்கிறது, எனக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது, அந்த விருப்பத்தை அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டேன்றாங்கன்ட்டு வாழ்க்கை எந்த விதத்தில் போகும் என்பதை அப்படியே தெரியாமல் புரியாமல் இருக்கக்கூடிய இளைய பருவமாக இருக்கட்டும், நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், அத்தனை பேருக்கும் வாழ்க்கை நல்ல விதமாக போகும் என்கின்ற நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாற்றம் நிறைந்த நல்ல யோகமான அமைப்புகள் இப்போது உண்டுங்க. சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இருக்கும். இன்னும் சிலருக்கு மேற்கு திசையிலிருந்து லாபங்கள் வரக்கூடிய தன்மை உண்டு. மேற்கு திசைக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அதற்கான விசா எல்லாம் ஒரு மாத ஆரம்பத்தில் ஒரு 2 மாதத்திலே கிடச்சிடும். படிக்க போகணும், வேலைக்கு போகணும், ஐரோப்பாவுக்கு போகணும், அமெரிக்காவுக்கு போகணும் என்கின்ற மாதிரியான வாழ்க்கையின் லட்சியமே இதுதான் என்கின்ற மாதிரியாக வெளிநாடுகள், வெளிமாநிலங்கள், வடக்கே இருக்கக்கூடிய மாநிலங்களில் படிக்க போகணும், அந்தந்த இதில் ஐஐடியில் தான் படிக்கணும், ஐஎம்எல்ல தான் படிக்கணும், இந்த மாதிரியான ஒரு லட்சியங்களை வைத்திருக்கக்கூடிய மாணவ கண்மணிகள் எல்லோருக்குமே நீங்கள் நினைத்தார் போலவே இந்த 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 வருஷம் நடக்கக்கூடிய நீட்டாக இருக்கட்டும் அல்லது அரசு தேர்வாக இருக்கட்டும், அரசு வேலையில் இது வரைக்குமே எனக்கு தடங்கள் இருக்குங்க, 1/2 மார்க்கு 1/4 மார்க்கில் போயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இந்த வருடத்திலேயே நீட்டு கிடைப்பது, இந்த வருடத்திலேயே அரசு வேலை கிடைப்பது, அதற்கான போட்டிகளில் நீங்கள் ஜெயிப்பது என்பது போன்ற மனதிற்கு இனிய வெற்றிகள் மட்டுமே கிடைக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டாக அமைஞ்சிருக்குதுங்க. கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த தமிழ் புத்தாண்டு, போன தமிழ் புத்தாண்டு, ஏன் போன ஆங்கில புத்தாண்டு கூட எனக்கு அப்படி ஒன்றும் நல்லதாக செய்யலைங்க. வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன், இத்தனை வயசாயிடுச்சு, இதை சாதிக்க முடியல, அதை சாதிக்க முடியல, வாழ்க்கையில் ஏன் தான், என்ன காரணத்திற்காக தான் பிறந்தேன், இறைவா என்னை ஏன் இப்படி சோதிக்கிற என்கின்ற மாதிரியாகத்தான் நம்மில் பல பேர் இருக்கிறோமே தவிர முழு நிறைவு அடையாதவர்களாகத்தான் இருக்கிறோமே தவிர முழுமையாக எதனையும் பெற்றவர்கள் எல்லாருமே இல்லை. ஆயினும் ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு முன்னேற்றம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. எந்த முன்னேற்றமும் இல்லைன்னா கூட ஒரு வயசு கூட தாங்க செய்யுது, அதுவே ஒரு பெரிய முன்னேற்றம் தான் இல்லையா? சரி, போன வருடம் நல்லா இல்லாமல் இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த தமிழ் புத்தாண்டு 2026 தமிழ் புத்தாண்டு ஏதாவது நல்லதுகளை செய்யுமா? சரி, அதற்கு முன்னால் இந்த புத்தாண்டு பலன்கள் என்பது எப்படி சொல்லப்படுகிறது? உண்மையிலே நான் அடிக்கடி பேசுகிறேன். நான் பேசுகின்ற சன் டிவியில் கூட நான் இந்த ராசி பலன்கள் என்கின்ற இந்த பெயர்ச்சி பலன்களாக இருக்கட்டும், ஆண்டு பலன்களாக இருக்கட்டும், எல்லாமே பொதுவானவை. ஒரு 30 அல்லது 40% மட்டுமே அத்தனை ராசிக்காரர்களுக்கும் பொருந்தி வருவதாக இருக்கக்கூடியது அப்படின்றத அடிக்கடி சொல்கிறேன். இதுதான் உண்மையும் கூட. உங்களுக்கென்ற தனி பலன், உங்களுடைய பிறந்த ஜாதகம், இந்த யூனிக்னு சொல்லுவோம் இல்லையா, தனித்துவமானது. எப்படி ஒவ்வொருவருடைய கை ரேகை என்பது, ஒரு ரேகை யாருக்குமே இன்னொருவருக்கு இருக்காதோ, பல கோடி மக்கள் பிறக்கிறோம், இந்த பல கோடி மக்களில் ஒருவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ரேகை இன்னொருவருக்கு இல்லவே இல்லை என்பதை விஞ்ஞானம் நிரூபித்த ஒன்று. அதை போலத்தான் உங்களுடைய ஜாதகம் என்பது, நீங்கள் பிறந்தபோது இருக்கின்ற ஒரு ஜாதக அமைப்பு இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு மட்டுமே ஆன ஒரு தனித்தன்மையான அமைப்பு. அந்த பிறந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் நல்ல தசாபக்திகள், உங்களுடைய பிறந்த நாள் நட்சத்திர அமைப்புகளின் அடிப்படையில் நல்ல தசாபக்திகள் நடந்தால் இந்த மாதிரி ராசி பலன்லாம் நம்ம பார்க்கவே தேவையில்லைங்க.
ஓரளவிற்கு நல்லாவே எல்லாம் போய்கிட்டு இருக்கோம். அப்படின்னா எதுக்குங்க இந்த மாதிரியான கோச்சார பலன்கள், வருடாந்திர பலன்கள் சொல்லப்படுகிறது என்று பார்த்தா, எப்போவுமே ஒரு வாகனம், ஒரு வண்டி, ஒரு ஸ்கூட்ரு இருக்குங்க. அந்த ஸ்கூட்ரு கூட 2 வீல் இருக்குது இல்லையா? காருக்கு 4 சக்கரம் என்றாலும் கூட ஸ்கூட்ரு போன்ற வாகனங்களுக்கு 2 வீல். அந்த காலத்தில் மாட்டு வண்டி, அந்த மாட்டு வண்டிக்கு 2 சக்கரம் இருக்கும். அப்போ இப்போ நான் சொன்ன பிறந்த ஜாதக அமைப்பு ஒரு சக்கரம் என்றால், இன்றைக்கு இந்த வருடாந்திர பலன்கள் என்று சொல்லப்படக்கூடிய இன்றைய நிலையில் கோச்சாரங்கள் மாறிக்கொண்டிருக்கின்ற இன்னைக்கு நிலைமையில், அதாவது பலன்கள் என்பதே பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில், நீங்கள் பிறந்த அன்று ஃப்ரீஸ் பண்ணப்பட்ட அந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் உள்ள பலனை இன்றைக்கு மாறிக்கொண்டே, அதாவது மாறவே மாறாத பிறந்த ஜாதகத்தை கொண்டும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய இன்றைய நிலை அமைப்புகளை வைத்துதாங்க சொல்லப்படுகிறதாங்க இந்த ஜாதக பலன். ஆகவே கோச்சார பலன்களும் அவசியம். அப்போ அந்த கோச்சார பலன்கள் எதை வைத்து சொல்லப்படுகின்றன? இந்த புத்தாண்டு பலன்கள் எதை பற்றி சொல்ல போகிறோம்? 4 முக்கியமான கிரகங்களை வச்சு தான் நாங்கள் சொல்கிறோம். என்ன? வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லுவோம். மொத்தம் 9 கிரகங்கள் இருக்கின்றன. இதில் 5 கிரகங்கள் 4 கிரகங்கள் மாத கிரகங்கள், ஒரு கிரகம் நாள் கிரகம். ஐயா, சந்திரன் 2.25 நாளைக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருப்பார். சுக்கிரனும் புதனும் 20-25 நாளைக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருப்பாங்க. 30 நாள் 31 நாளைக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய கிரகம் சூரியன். 45 நாளைக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். இந்த 4 கிரகங்கள் மற்றும் மாத கிரகங்களான இந்த 5 கிரகங்களை விட்டுவிட்டு ராகு, கேது, குரு, சனி என்கின்ற அந்த 4 கிரகங்கள் மட்டுமே வருடாந்திர கிரகங்களாக செயல்படும். இதில் மிக முக்கியமான கிரகம் வருடாந்திர கிரகம் சனி. 2.5 வருஷம் ஒரே இடத்துல இருப்பார். இந்த 2.5 வருடம் ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனியும், அதனை அடுத்து 1.5 வருடம் 18 மாதங்கள் ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, கேதுக்கள் இருவரும், பிறகு 12லிருந்து 13 மாதங்கள், ஒரு வருஷத்துலேருந்து ஒரு வருஷம் 1 மாதம் வரைக்கும் மாறக்கூடிய அந்த குருவின் அமைப்புகளையும் வச்சுத்தாங்க பெரும்பாலான வருட பலன்கள் சொல்லப்படுகின்றன. இந்த 2026 தமிழ் புத்தாண்டில் ஏதாவது இந்த வருடாந்திர கிரகங்கள் மாற்றங்கள் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குதுங்க. அதை வச்சு தான் சில பலன்கள் சொல்லப்படுகிறது. என்ன பலன்கள், என்ன மாற்றங்கள் இருக்கிறது? ஏப்ரல் 14ஆம் தேதி 15ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறந்துருது இல்லையா? அதனை அடுத்த 1.5 மாதங்களில் ஜூன் மாதம் 2ஆம் தேதி குருப்பெயர்ச்சி நடக்குது. இந்த குருப்பெயர்ச்சி மிக உயர்வான ஒரு குருப்பெயர்ச்சிங்க. 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை அடையக்கூடிய குரு பகவான் இந்த தமிழ் புத்தாண்டில் தாங்க அதி உன்னத நிலையான உச்சம் என்கின்ற அமைப்பை அடைகிறார். அதுக்கப்புறம் 3 மாதம் அதிசார முறையில் முன்ன பின்ன போயிட்டு வருவார்னு வைங்க. இருந்தாலும் அவர் அதிக உயர்நிலையில் இருக்கிறார். குருவின் தயவால் இந்த வருடம் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும், எல்லா ராசிக்காரர்களுக்கும் சேர்த்து நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். அதனை அடுத்து ஒரு 5 மாதம் கழித்து ஆங்கில அமைப்பில் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்குது. இதுவும் இந்த தமிழ் புத்தாண்டுடைய ஒரு பாதிப்புகளை, சாதக பாதகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சனி பயிற்சி இருக்குங்களா? இல்லைங்க. சனி பயிற்சி இந்த புத்தாண்டில் கண்டிப்பாக கிடையாது. சனி மீன வீட்டிலேயே மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனியாகவும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியாகவும் இருக்கின்ற நிலையில் இருக்கிறார். அவர் மற்ற ராசிக்காரர்களுக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்க போகிறதில்ல.